அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாம இஸ்லாத்தோட மிக முக்கியமான ஒரு கடமையை பத்தி விரிவா பார்க்க போறோம். அதுதான் ஜெக்காத். ஜெக்காத்னா என்ன, அதோட விதிகள் என்ன, இஸ்லாமிய போதனைகள் அடிப்படையில அது ஏன் அவ்வளவு முக்கியம்னு எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். வாங்க இந்த பயணத்தை ஒன்னா ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு விஷயத்தை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். சகாத்துங்கிறது நாம செஞ்சா நல்லது, செய்யலன்னா பரவாயில்லன்னு சொல்ற ஒரு விஷயமே கிடையாது. அது இஸ்லாமுங்கிற ஒரு பெரிய கட்டடத்தையே தாங்கி நிக்கிற மிக முக்கியமான அடிப்படையான தூண்கள்ல ஒண்ணு. பாருங்க, சகாத்தோட முக்கியத்துவத்தை நபிகள் நாயகம் அவங்களோட வார்த்தைகளை எவ்வளோ அழகா சொல்லுது. இஸ்லாம் 5 தூண்கள் மேல நிக்குதுன்னு சொல்லிட்டு அதுல ஒண்ணு சகாத் கொடுக்கறதுன்னு சொல்றாங்க. தொழுகை, நோன்பு மாதிரி இதுவும் ஒரு முஸ்லிமுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு கடமை. சரி, இப்போ சகாத் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அதோட நோக்கம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது வெறும் பணத்தை எடுத்து யாருக்கோ கொடுக்கறது மட்டும் இல்ல, அதுக்கு மேல நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சக்காத்துன்ற அரபி வார்த்தைக்குள்ளேயே அதோட முழு நோக்கமும் அடங்கியிருக்கு. இது சும்மா தான தர்மங்கிறத தாண்டி ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தத்தை கொண்டிருக்கு. இங்க பாருங்க, இந்த 3 வார்த்தைகள் தான் ஜக்காத்தோட முக்கியமான அர்த்தங்கள். முதல்ல சுத்திகரிப்பு, அப்படின்னா நம்ம செல்வத்துல இருக்கிற அசுத்தங்களை நீக்கி அதை தூய்மைப்படுத்துறது. ரெண்டாவது வளர்ச்சி, கொடுத்தா செல்வம் எப்படி வளரும்னு நீங்க கேட்கலாம். ஆனா இறைவனோட அருளால அதுல பரக்கத், அதாவது வளர்ச்சி உண்டாகும். மூணாவது வளம், சுருக்கமா சொல்லப்போனா ஜக்காத் கொடுக்கறதால நம்ம செல்வம் குறையாது, அது இன்னும் சுத்தமாகி இறைவனோட அருளால வளரும். இந்த சுத்திகரிப்புங்கிற விஷயத்த திருக்குரானோட இந்த வசனம் இன்னும் தெளிவா சொல்லுது. ஜக்காத் நம்ம பணத்தை மட்டும் சுத்தப்படுத்தல, நம்மளோட ஆன்மாவையும் சேர்த்து தான் சுத்தப்படுத்துதுன்னு இதுலேருந்து நமக்கு நல்லா புரியுது. இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நாம பொதுவா செய்யற தான தர்மத்துக்கும் ஜகாத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. சாதாரண தர்மங்கிறது நம்ம விருப்பம் போல செய்யறது. ஆனா ஜகாத் அப்படி இல்ல. அது தகுதி இருக்கிற ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் விதிக்கப்பட்ட ஒரு கட்டாயமான, தவிர்க்க முடியாத கடமை. சரி, இப்போ சக்காவோட நடைமுறை பக்கத்துக்கு வருவோம். அதாவது யாரு சக்காத் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும்னு சில குறிப்பிட்ட விதிகள் இருக்கு. அதையெல்லாம் இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். ஒருத்தருக்கு ஜகாத் கடமையாவதுக்கு இந்த 4 நிபந்தனைகளும் கண்டிப்பா இருக்கணும். அவர் முஸ்லிமா இருக்கணும், சுய அறிவுள்ளவரா இருக்கணும், நிசாப்னு சொல்லப்படுற ஒரு குறிப்பிட்ட அளவு செல்வத்தை அடைஞ்சிருக்கணும், அந்த செல்வம் அவங்க கிட்ட முழுசா 1 வருஷம் தங்கியிருக்கணும். பாத்தீங்களா, இது எவ்வளவு ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்புன்னு. அந்த நிசாப்னா என்னன்னு கேக்குறீங்களா? நிசாப்புங்கிறது ஜக்காத் கடமையாவதுக்கு ஒருத்தர்கிட்ட இருக்க வேண்டிய குறைந்தபட்ச செல்வத்தோட அளவு. பாரம்பரியமா இத தங்கம், வெள்ளி அளவை வச்சுதான் கணக்கிடுவாங்க. நம்ம கிட்டத்தட்ட 85 கிராம் தங்கம் இல்லனா 595 கிராம் வெள்ளிக்கு சமமான செல்வம் 1 வருஷம் முழுசா இருந்தா நம்ம மேல ஜக்காத் கடமையாகிடும். சரி, எவ்வளவு கொடுக்கணும்? ரொம்ப சிம்பிள். நம்ம கிட்ட இருக்கிற தங்கம், பணம் மாதிரியான செல்வத்துல இருந்து வெறும் 2.5%, அதாவது 40ல் 1 பங்கு மட்டும் கொடுத்தா போதும். இந்த கணக்கு எவ்வளவு சுலபம்னு பாருங்க. உதாரணத்துக்கு உங்ககிட்ட 1 லட்சம் ரூபாய் 1 வருஷமா சேமிப்புல இருக்குன்னு வச்சுக்கலாம். அதிலிருந்து நீங்க கொடுக்க வேண்டிய ஜக்காத் வெறும் 2500 ரூபாய் தான். இது ஒரு சின்ன பங்கு மாதிரி தெரியலாம், ஆனா இதோட பலன் ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த சகாத் பணத்தை யாருக்கு கொடுக்கணும்னு குரான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. அதுக்கு தகுதியானவங்க மொத்தம் 8 பிரிவினர். ஏழைகள், ரொம்ப தேவையில இருக்கிறவங்க, சகாத் வசூல் செய்யறவங்க, இஸ்லாத்தின் பக்கம் மனசுகளை ஈர்க்கிறதுக்கு, அடிமைகளை விடுதலை செய்ய, கடனாளிகள், அல்லாவின் பாதையில போராடுறவங்க, வழியில மாட்டிக்கிட்ட பயணிகள் வரைக்கும். இப்படி சமூகத்துல உண்மையிலே யாருக்கு தேவையோ அவங்களுக்கு உதவி போய் சேர்றதை இது உறுதி செய்யுது. குடும்ப உறுப்பினர்களுக்கு சகாத் கொடுக்கலாமா? இதுல சில முக்கியமான விதிகள் இருக்கு. நாம நேரடியா கவனிக்க வேண்டிய, நம்ம பெத்தவங்க, நம்ம பிள்ளைகள், நம்ம துணைக்கு சகாத் கொடுக்க முடியாது. ஆனா நம்ம கூட பிறந்தவங்க, மற்ற உறவினர்கள் ஏழையா தகுதியானவங்களா இருந்தா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அனுமதி இருக்கு. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த ஒப்பிட்டு பார்க்கலாம். ஜக்காத் கொடுத்தா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், ஒருவேளை அதை கொடுக்காம விட்டா என்னென்ன விளைவுகள் ஏற்படும். இது ரெண்டும் 2 வெவ்வேறு பாதைகள் மாதிரி. இஸ்லாமிய போதனைகள்ல சகாத்தை வேணும்னே கொடுக்காம பதுக்கி வைக்கிறவங்களுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை இருக்கு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, செல்வம்ங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சோதனை, அதை நாம சரியா பயன்படுத்தணும். இப்போ நல்ல விஷயங்களை பார்ப்போம். சகாத் கொடுக்கறதுனால கிடைக்கிற நன்மைகள் என்னென்ன? உங்க செல்வம் குறையாது, அல்லாஹ் அதை இன்னும் அதிகப்படுத்துவான். உங்க பாவங்கள் மன்னிக்கப்படுது. சமூகத்துல ஏற்றத்தாழ்வு குறைஞ்சு ஒரு சமநிலை வருது. ஏழைகளும் தேவையுள்ளவங்களும் பாதுகாக்கப்படுறாங்க. நபிகள் நாயகம் அவங்களோட இந்த சக்தி வாய்ந்த வாக்குறுதியை பாருங்க. கொடுக்கறதால நம்ம செல்வம் குறைஞ்சு போகாது, அதுக்கு பதிலா இறைவன் அதை ஆசீர்வதிச்சு இன்னும் அதிகப்படுத்துவான்னு இது நமக்கு உறுதி கொடுக்குது.
கடைசியா சகாத்துங்கிற இந்த ஒரு செயல் ஒரு தனிப்பட்ட மனுஷனோட ஆன்மாவிலையும் ஒட்டுமொத்த சமூகத்திலையும் எப்படி ஒரு இரட்டை தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சிந்திச்சு பார்ப்போம். சுருக்கமா சொல்லப்போனா சகாத்ங்கிறது வெறும் பணத்தை கொடுக்கற வாங்குற விஷயம் இல்ல. அது இறைவனுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு தெய்வீக கடமை. அது நம்ம ஆன்மாவை சுத்தப்படுத்துற ஒரு ஆன்மீக செயல்முறை. அது மட்டும் இல்ல, இது இந்த சமூகத்தின் மேல நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பொறுப்பு. இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற செல்வம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சோதனையா இல்ல ஒரு அருட்கொடையா? பதில் நாம் அதை எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல தான் இருக்கு. இதுவரைக்கும் கேட்டவங்க எல்லாத்துக்கும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.